சரி, இந்த படப்பகுதி நான் அடிக்கடி சொன்ன விஷயம் இதுதான். சரிதானே? இந்த படப்பகுதி வந்து பாத்தீங்கன்றால் உங்களுடைய ஆசிரியரினுடைய வழிகாட்டியின் அடிப்படையில தான் வினாக்கள் எடுக்கப்பட்டிருக்குது. நீங்க எங்கேயுமே தேடி ஓடி படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரிதானே? எல்லாரும் இந்த படம் தொடர்பாக படிச்சிருப்பீங்க, படிச்சு முடிச்சிருப்பீங்க. சரிதானே? இந்த முறை பெரும்பாலும் படங்கள் தொடர்பான வினாப்பகுதிகள் கட்டாயம் பெறும். சரிதானே? அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் படம் வேண்டா என்னன்றது இன்னும் வர இல்லை. அது காலமிடம் சார்ந்ததை பிரதிபலிக்கும் என்றெல்லாம் உங்களுக்கு வடிவா அதை பத்திய பூரணமான விளக்கம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றதும் எனக்கு தெரியும். சரிதானே? ஓகே. இந்த செய்முறை புவியியல்ல அலகு ஒன்றில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த படம்ன்றதுக்குரிய அலகு. இதுல கருப்பொருள் படங்கள் சார்ந்தும் வினாப்பகுதிகள் கேட்கப்பட்டிருக்குது. இடவிளக்க படங்கள் சார்ந்தும் வினாப்பகுதிகள் வந்து கேட்கப்பட்டிருக்குது. சரிதானே? ஓகே. எங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக படம் சார்ந்த வினாக்கள் கேட்கப்பட்டு கொண்டு வந்தது 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில படங்கள் சார்ந்த வினாப்பகுதிகள் கேட்கப்பட இல்லை. அப்ப இந்த முறை உங்களுக்கு வந்து படங்கள் சார்ந்த வினாப்பகுதிகள் கட்டாயமாக கேட்கப்படும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சரிதானே? வடிவா படம் தொடர்பான வினாப்பகுதிகளை வடிவா படிச்சு கொள்ளுங்க. அதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லாத வகையில வடிவா படிச்சு கொள்ளுங்க. படம் என்றா என்ன, படத்தினுடைய இருபிரதான வகைப்பாடுகளும் என்ன, கருப்பொருள் படங்களை நுட்பத்தின் அடிப்படையிலையும் அதனுடைய வகைப்பாடுகளின் அடிப்படையிலையும் வகைப்படுத்துவாங்க. அதை பௌதிக கருப்பொருள் படம், பண்பாட்டு கருப்பொருள் படங்கள் என்று வகைப்படுத்துவாங்க. இடவிளக்க படங்களை ஓரங்குள்ள படம், மெட்ரிக் படம், அதுல 1/50,000 மிகவும் முக்கியத்துவமான படங்கள், இதுகள் எல்லாம் உங்களுக்கு வடிவாக தெளிவாக கிளியராக விளங்கியிருக்க வேணும். ஏனென்றால் வினா பகுதிகள் அவங்க எப்படி உள்வளைந்து எடுப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் வினாக்கள் வரும் என்றது எங்க எல்லாருக்குமே வடிவா தெரிஞ்சிருக்கு. சரிதானே? ஓகே. அப்ப இந்த 2019ஆம் ஆண்டு காலப்பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னால் அதுல அவங்க கேட்டிருக்கின்ற விடயங்கள் வந்து எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த கருப்பு இடவிளக்க படங்களினுடைய சமோயர கோடுகள் சார்ந்த ஒரு வினா பகுதிகளும் இடவிளக்க படங்களினுடைய பௌதிக அம்சங்கள் என்னன்றதையும் வந்து கேட்டிருந்தவங்க. இடவிளக்க படங்கள்ல இந்த சமூக கோடுகளால் எடுத்து காட்டப்படுற விடயங்களையும் அதே நேரத்தில் இடவிளக்க படங்கள்ல வந்து பௌதிக அம்சங்கள் என்ன இருக்குது என்றதுக்குரிய வினாப்பகுதிகளும் வந்து கேட்டிருந்தவங்க. இரண்டாவது வினாப்பகுதி, அதாவது 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில கருப்பொருள் படங்கள்ல இருக்கின்ற புள்ளிப்படம் தொடர்பான ஒரு வினாப்பகுதிகளை இவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து கேட்டிருந்தவங்க. 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில கருப்பொருள் படத்திற்கு உதாரணம் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில படத்தினுடைய வகைப்பாடுகளினையும் அந்த அதுல இடவிளக்க படம் என்ன என்று சொல்லியும் அவங்க எம்சிக்யூல வந்து கேட்டிருந்தாங்க. இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் அதிகமாக கருப்பொருள் படங்கள்ல இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அதுலயும் இந்த புள்ளி படங்கள், இடக்கணிய படங்கள், சமகணிய படங்கள் தொடர்பாக நீங்க நல்ல வடிவாக படிச்சிருக்க வேணும். புள்ளிப்படங்கள் எப்படி வரையப்படுகிறது, புள்ளிப்படங்களை வரைவதற்குரிய நுட்ப முறைகள் என்ன என்ற விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ஓகே. அதே போல இடவிளக்க படங்களினுடைய பண்பாட்டு அம்சங்கள் இதுவரைக்கும் கேட்கப்பட இல்லை. சரிதானே? பௌதிக அம்சங்கள் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்டிருந்தவங்க இன்னும் இந்த இடவிளக்க படத்தினுடைய பண்பாட்டு அம்சங்கள் என்னன்னு சொல்லி இதுவரை காலமும் கேட்க இல்லை. அப்ப இந்த முறை பெரும்பாலும் கருப்பொருள் படங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு வினாப்பகுதிகளும் இடவிளக்க படங்களினுடைய பண்பாட்டு அம்சங்களும் கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்ப நீங்க படிக்கும் போது இடவிளக்க படங்களில் காணப்படுகின்ற பண்பாட்டு அம்சங்கள் என்ன என்றதையும் ஒரு தேடி படிச்சு கொள்ளுங்க. அதுல வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. சரிதானே? அதே நேரத்தில் இந்த கருப்பொருள் படங்களினுடைய வகைப்பாடுகள், கருப்பொருள் படம் என்றா என்ன, உங்களுக்கு அதெல்லாம் வடிவா தெளிவா தெரிஞ்சிருக்கும். யாதாயினும் ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டிருக்கிறது தான் நாங்க கருப்பொருள் படங்கள் என்றெல்லாம் சொல்லுவோம். சரிதானே? ஓகே. சரிதானே? இப்ப இந்த வினாப்பகுதியை வந்து பாருங்க. இப்ப வினாப்பத்திரத்தை வந்து பாருங்க. வினாப்பத்திரங்கள்ல நான் உங்களுக்கு அதன் அடிப்படையில தான் வந்து வினாக்கள் எடுத்திருக்கிறேன். சரி, இப்ப பாருங்க. பின்வருவனவற்றுள் பண்பாட்டு கருப்பொருள் படத்திற்கு ஓர் உதாரணமாக அமைவது. நான் ஒரு வினாவிலேயே உங்களுக்கு சகலதையும் உள்ளடக்கி இருக்கிறேன். இதுல பண்பாட்டு அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கிறேன், கருப்பொருள் படத்தினையும் உள்ளடக்கி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கருப்பொருள் படம் என்றது யாதாயினும் ஒரு அம்சத்தினை மாத்திரம் உள்ளடக்கி அந்த படங்கள் தயாரிக்கப்பட்டிருக்குமாயின் அதை நாங்க கருப்பொருள் படங்கள் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம்.
சரிதானே? ஓகே. இந்த கருப்பொருள் படங்கள்ல பண்பாட்டுகளை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி ஆஹ் பண்பாட்டு அம்சங்களை முக்கியத்துவப்படுத்தி உருவாக்கி இருக்கின்ற படம் பின்வருவனவற்றுள் எது என்றுதான் இப்ப உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அப்ப எது வந்து சரியான விடையாக அமையும்? நான் கேட்கிறாள் மட்டும். பிந்துயா, பிந்துயா எது வந்து இதுல சரியான விடையாக வந்து இருக்கும்? நாலாவது விட சார். நாலாவது விடை. இதுல யாரும் எதுவும் பிழை அப்படி என்று சொல்லி யாரும் நினைக்கிறீங்களா? இப்ப இதுல சொல்லி இருக்கிற சொன்னதுல எதுவும் பிழை அப்படி என்று சொல்லி யாரும் எதுவும் கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல போறீங்களா? இல்ல. ஓகே. அப்ப நம்ம ஒவ்வொரு விடயமா பார்ப்போம். நுவரெலியாவின் தரைத்தோற்ற வேறுபாட்டு படம். எங்களுக்கு தெரியும் தரைத்தோற்றம் என்று சொன்னாலே அது பௌதிக அம்சங்களை பிரதிபலிக்கும். ஆகவே இங்க நுவரெலியாவினுடைய தரைத்தோற்ற படம் என்றது ஒரு பண்பாட்டு கருப்பொருள் படத்திற்கு உதாரணம். சரிதானே? இது வந்து பண்பாட்டு கருப்பொருள் படத்திற்கு உதாரணமாக இருக்குது. இரண்டாவது ஒரு கிராமத்தின் காட்டுப்பரம்பல் படம். எங்களுக்கு தெரியும் காடுகளை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு படங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்ற போது அதை நாங்க சொல்லுவோம் வந்து பௌதிகத்தன்மை கொண்ட படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். ஆகவே இங்க வந்து சரியான விடையாக அமைய போறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுவும் ஒரு பௌதிக கருப்பொருள் படங்களாக வந்து அமைய பெற்றிருக்குது. மூன்றாவது ஒரு பிரதேசம் ஒன்றில் உள்ள ஆறுகளின் பெரம்பல் படம். அப்ப ஆறுகள் என்றது இங்க வந்து பௌதிகத்தன்மை. ஆகவே இதுவும் ஒரு பௌதிக கருப்பொருள் படங்களாக வந்து இருக்கும். இந்த இந்த வினா பேப்பர்கள் எடுத்து இதுக்கு பக்கத்திலே நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. அஞ்சாவது காலி மாவட்ட வானிலை சார் படங்கள். அப்ப காலி மாவட்ட வானிலை என்றது வந்து இங்க வந்து ஒரு பௌதிகத்தன்மையாக இருக்கிறதால இதுவும் ஒரு பௌதிக கருப்பொருள் படங்களாக வந்து இருக்கும். ஆகவே இதுல வந்து பண்பாட்டு தன்மையில் அமைந்திருக்கிறது இலங்கையின் நீர்ப்பாசன திட்டங்கள். ஓகே. இப்ப நான் கேட்கிற ஆள் வந்து விடைய சொல்லுங்க. அகிலன், அகிலன், அகிலன் இருக்கிறீங்களா? அகிலன், சரி. அம்ரா, அம்ரா அன்மியூட் பண்ணுங்க. அம்ரா, அம்ரா, சரி. அஸ்கா அன்மியூட் பண்ணுங்க. என்னோட சேர்ந்து வந்தீங்கன்னா நல்லா. அஸ்கா, ஓகே. இப்ப இங்க நீர்ப்பாசன திட்டங்கள் என்று சொல்லி எதை சொல்ல வாராங்க? நீர்ப்பாசன வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு, அதாவது குளங்கள். கால்வாய் திட்டங்கள் இல்லையா? கால்வாய்கள் அமைக்கிறது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மதகுகள் வெட்டுறது இல்லையா? இப்படியான தன்மைகளை நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் நீர்ப்பாசன திட்டங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். கால்வாய்கள் அமைக்கிறது ஒரு நீரை சரியான வகையில பாய்ச்சறதுக்குரிய திட்டங்கள் தான் இந்த நீர்ப்பாசன திட்டங்கள். வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற தன்மைகளை கால்வாய்கள் வெட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். அப்ப இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நீர்ப்பாசன திட்டங்கள். ஆகவே இந்த நீர்ப்பாசனம் என்றது ஒரு பௌதிக தன்மைகள் அமைய பெற்று பண்பாட்டு தன்மைகள் அமைய பெற்றிருக்கின்ற விடைகளாக வந்து இருக்கும். சரிதானே? ஓகே. அடுத்தது இதுல யாருக்கும் முதலாவதுல யாருக்கும் எதுக்கும் மாற்று கருத்துக்கள் எதுவும் இருக்குதா? சரி, ஓகே. இரண்டாவது வினா பகுதியை வந்து பாருங்க. இரண்டாவது வினா பகுதி பின்வரும் விடைகளுள் எது பாரிய அளவு திட்ட படம் ஒன்றில் வகை குறிப்பினை குறித்து காட்டுகின்றது? பாரிய அளவு திட்ட படங்கள். சரி, இந்த முறை 150,000 பத்தி கதைக்கிறேன். அடுத்தது 150,000 படங்கள்ல யாருக்கும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. இனிமேல் நான் கதைக்க மாட்டேன். நீ அடுத்தடுத்த படங்கள்லாம் கேட்க மாட்டேன். தயவு செய்து யாருக்கும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. படங்கள்ல யாருக்கும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தா சொல்லுங்க சம்லா. பாரிய அளவு திட்டப்படத்துக்கும் சிறிய அளவு திட்டப்படத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் எப்படி எழுதுறேன்? ஓகே, நான் அதை சொல்றேன். பார் அது இருக்கட்டுக்கும். இப்ப படங்கள்ல யாருக்கும் சந்தேகம் இருக்குதா? சரி, யாருக்கும் இல்லை. சரி, இப்ப 150,000 வருவோம். எம்சிக்யூ பார்த்துட்டு வருவோமே.
நான் சொல்றேன் பாரிய அளவு திட்டமும் சிறிய அளவு திட்டம்டா என்ன, அது எப்படி இருக்கும்ன்றதை நான் இப்ப உங்களுக்கு கதைக்கிறேன். சரி, இந்த படம் 1/50,000 ஒரு 10 விடயங்கள் உங்களுடைய சிலபஸ்கள்ல இருக்குது. எத்தனை விடயங்கள் இருக்குது? இந்த 10 விடயங்கள் உங்களுடைய சிலபஸ்கள்ல வந்து இருக்குதுன்றதை நீங்க வடிவா தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். இந்த 10 விடயங்களின் அடிப்படையில நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். இதுல படம் தொடர்பான வினாப்பகுதிகள், அதாவது படத்தினுடைய நீளம், எத்தனை படங்கள் இருக்குது, இணைக்கப்பட்ட படங்கள் என்னென்ன என்றதெல்லாம் வந்து 2019ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் கேட்டுட்டாங்க. நீளம் தொடர்பாகவும் 2020ஆம் ஆண்டும் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியும் வந்திருக்குது. அளவு திட்டம் தொடர்பாக 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்டிருக்கிறாங்க. பௌதீக அம்சங்கள் 2021, பண்பாட்டு அம்சங்களும் பௌதீக அம்சங்களும் 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்டிருக்கிறாங்க. உள்ளமைந்த விடயம், வெளியமைந்த விடயம் இன்னும் எக்ஸாம் பேப்பர்கள்ல கேட்கப்பட இல்லை. அதே நேரத்துல எறியங்களும் இன்னும் கேட்கப்படாத சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. இந்த 10 விடயங்களின் அடிப்படையில உங்களை என்ன செஞ்சிருக்க வேணும் என்றால் தயார்படுத்திக் கொள்ள வேணும். இந்த 10 விடயமும் 1/50,000 உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்க MCQல 3 புள்ளிகள் 1/50,000 பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 10 விடயத்தில இருந்து 3 MCQ உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல கேட்பாங்க. சரிதான்? இந்த 10 விடயங்களிலும் இருந்தும் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு சரிதானே, ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு கேட்பாங்க. இதுல மிக முக்கியமாக இந்த படத்தில் இருக்கின்ற உள்ளமைந்த விடயம், வெளியமைந்த விடயம் என்று சொல்லி இன்னும் கேட்கப்படாத ஒரு விடயமாக வந்து இருக்குது. அப்ப இதை நாங்க கூட முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். இந்த படத்துக்கு உள்ளமைந்திருக்கின்ற விடயங்கள், வெளியமைந்திருக்கின்ற விடயங்களையும் நீங்க ஒருக்கா பார்த்து கொள்ள வேணும். அதே நேரத்துல இந்த முறை உங்களுக்கு ஒரு குறியீடுகளும் வரப்போகுது. இந்த முறை உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல ஒரு குறியீடுகளும் உங்களுக்கு குறிக்கிறது. ஏதோ ஒரு வகையில இனங்காண சொல்லி வரும். அது நிறங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு குறியீடுகளை வச்சு கொண்டு கேட்கலாம். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு குறியீடுகள் உண்டு, கட்டாயம் வரும். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியில இருக்கின்ற அந்த குறியீடுகள் அவலத்தையும் திரும்ப ஒருக்கா எடுத்து கீறி பார்த்து கலர்ன்ற அந்த அடிப்படையில வடிவா படிச்சு கொள்ளுங்க. குறியீடுகள் உண்டு, கட்டாயம் வரும். அதே நேரத்துல இந்த உள்ளமைந்த விடயத்தினையும் வெளியமைந்த விடயத்தினையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில நீளம் சார்ந்த ஒரு வினாப்பகுதி கேட்டவங்க இந்த முறை பெரும்பாலும் அளவு திட்டம் என்றதன் அடிப்படையில வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யலாம், வினாக்கள் வந்து கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும்? அளவு திட்டம் தொடர்பாகவும் வடிவாக படிச்சு கொள்ள வேணும். இந்த பண்பாட்டு பௌதிக அம்சங்களையும் நீங்க ஒருக்கா படிச்சு கொள்றது நல்ல. நான் அதை உங்களுக்கு நேரத்தோட சொல்லிட்டேன். பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் இந்த முறை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. உள்ளமைந்த விடயங்களும் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக அதிகமாக இருக்குது என்றதை பத்தி நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், நேரத்தோட சொல்லிட்டேன். சொல்லுங்க. அந்த உள்ளமைந்த அம்சங்களையும் வெளியமைந்த அம்சங்களையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இந்த உள்ளமைந்த விடயமும் வெளியமைந்த விடயத்திலே நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், உள்ளமைந்த விடயம் என்றது பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் எல்லாமே உள்ளமைந்த விடயங்களாக இருக்கும். இந்த பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் தவிர்ந்த ஏனைய எல்லாமே வெளியமைந்த விடயங்களாக இருக்கும். படத்தின் தலைப்பு, படத்தின் இலக்கம், அண்மித்த படங்கள், அதே நேரத்துல அளவு திட்டங்கள், திசைகள் இல்லையா, இதுகள் எல்லாமே வெளியமைந்த விடயங்களாக வந்து இருக்கும். சரிதானே பிள்ளை? இதுல யாருக்கும் எதுவும் மாற்று கருத்து இருந்தால் நீங்க என்னட்ட கேட்கலாம். இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு கிளியர் இல்லாத அல்லது எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் நீங்க என்னட்ட என்ன செய்யலாம் என்றால் கேட்கலாம். எரியம் பற்றி கொஞ்சம் சொல்றீங்க? சரி, ஓகே. எரியம் பத்தியும் நான் உங்களோட கதைக்கிறேன். சரி, இந்த எரியங்களை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக இந்த 1/50,000 1/50,000 என்றதை விட முதலாங்களுக்கு எரியமண்டா என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். எரியமண்டா என்ன என்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இப்ப இந்த எரியம் ஏன் கொண்டு வந்தவங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். எரியம் ஏன் கொண்டு வந்தவங்க, என்ன காரணத்துக்காண்டி இந்த எரியங்கள் கொண்டு வந்தவங்க என்றதையும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? ஓகே. இப்ப எங்களுடைய புவி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கோள வடிவமான தன்மை. ஆனால் இந்த கோள வடிவமாக இருக்கின்ற இந்த புவியை நாங்க தட்டையான தாழ்ல உள்ளடக்க வேணும் என்றதன் ஒரு அடிப்படை கோட்பாட்டுக்கு அமையத்தான் இந்த எரியங்கள் என்ற ஒன்று வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த எரியம் என்ற ஒன்று வந்து பயன்படுத்தப்படுகிறது.
இந்த எறியங்கள்ல மிக முக்கியமாக இருக்கிறது எங்களுக்கு படங்களை வரையக்கூடிய தன்மைகள் இருக்கிற எறியங்கள். இப்ப எங்களுக்கு தெரியும் மத்திய கோடு இருக்குது, இடைவெப்ப வலயம் இருக்குது, முனைவு வலயம் இருக்குது. இப்ப நான் இதுல ஒரு ஆளை ஒரு பந்தொண்ட தந்து வெட்டி நீங்க சதுரங்களாக மாற்றுவீங்களா என்று சொல்லி கேட்டால் நீங்க இல்லைன்ற ஒரு பதம் தான் நீங்க நெட்ட சொல்லுவீங்க இல்லையா? அப்ப இந்த புவியை நாங்க ஒரு சதுர வடிவான படத்துக்குள்ள கொண்டு வாரத்துக்குரிய இருக்கிற ஒரு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வந்ததுதான் இந்த எறியம். எறியம் என்றா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னால் முப்பரிமாணத்தில இருக்கின்ற புவியை முப்பரிமாணத்தில இருக்கின்ற புவியை இருபரிமாண வடிவுக்கு மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நுட்ப முறைதான் இந்த எறியம். எப்படி முப்பரிமாணத்தில இருக்கின்ற புவியினை இருபரிமாண வடிவுக்கு மாற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நுட்ப முறைதான் இந்த எறியம் என்ற ஒரு பதமாக இருக்குது. சரிதானே? ஓகே. இந்த எறியம் பிரதானமாக 3 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. மத்திய கோட்டுல பயன்படுத்தப்படுகின்ற எறியம், இடைவெப்ப வலயங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற எறியம், முனைவு பிரதேசங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற எறியம். மத்திய கோட்டு பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா உருளை எறியமும், இடைவெப்பு பிரதேசங்கள்ல கூம்பு எறியமும், முனைவு பிரதேசங்கள்ல உச்சி எறியமும் என்ற 3 வகையான எறியங்கள் இங்க பயன்படுத்தப்படுகிறது. இதுல நாங்க எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்க உருளை எறியங்களை தான் பயன்படுத்துறோம். அதுலயும் இந்த 1:50,000 என்ற எறியத்தை 1:50,000 என்ற படங்களை உருவாக்குறதுக்கு இந்த மேக்கட்ரோ என்ற ஒரு அறிஞரால பயன்படுத்தப்பட்ட மேக்கட்ரோ என்ற எறியத்தை பயன்படுத்தி தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால் இந்த 1:50,000 என்ற படங்களை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இப்ப இந்த விஷயம் அவ்வளவு உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்க எறியம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கிளியரான தன்மையா இருக்கும். இதை தவிர நீங்க கூடுதலாக எறியம் எப்படி வரைகிறதுன்றதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே தம்பி? பிரவீன், உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குதா? என்ன பிரவீன், எனக்கு சந்தேகம் தான் கேட்கலாம். சரி, ஓகே. அப்ப இந்த முறை உங்களுக்கு ஒரு அளவு திட்டம் காண்ற விடை வினா உங்களுக்கு வரப்போகுது. ஒரு அளவு திட்டம் காண்ற வினா. அது என்னவான வினாவாக இருக்கும் என்றது தெரியாது. இருக்கும் என்றது தெரியாது. ஆனா நீங்க அளவு திட்டம் தொடர்பாக படிச்சுக்கொள்ள வேணும். மெட்ஸுக்குரிய வினாவும் படிக்க வேணும், இப்படியான ஒரு வினா பகுதியும் படிக்க வேணும். சரிதானே? அளவு திட்டத்தை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் படிக்க வேணும். இந்த பாரிய அளவு திட்டம், சிறிய அளவு திட்டம், நடுத்தர அளவு திட்டம் என்று சொல்லி இருக்குது. எங்களுக்கு தெரியும் 1:50,000 என்றது நடுத்தர அளவு திட்டம். இந்த எங்களுக்கு தெரியும் 1:50,000 விட அளவு திட்டம் சிறுத்தால் படம் பெரிய படங்களாக இருக்கும். 1:50,000 விட கொஞ்சம் பெரிதாக இருக்கும் என்றால் அது சிறிய அளவு திட்டங்களாக இருக்கும். அப்ப அளவு திட்டம் சிறுத்தால் படம் பெருக்கும், அளவு திட்டம் பெருத்தால் படம் சிறுக்கும். ஆகவே இங்க உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினா பாரிய அளவு திட்ட படம் ஒன்றை வகை குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற அளவு திட்டம் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன விட வரும் மஸ்கா? இது மூன்றாவது விட பிள்ளை. இவ்வளவு நான் சொல்றேன் படிவா கிளியரா. பிள்ளைகள் நீங்க எடுத்த உடனே 6 லட்சம் தான் இருக்குதுன்றது பெரிய படமா இருக்கும் நீங்க யோசிக்க கூடாது. அளவு திட்டம் பெருக்க பெருக்க படம் சிறுத்து கொண்டு வரும். இது ஒரு சிறிய அளவு திட்ட படம். இது ஒரு சிறிய அளவு திட்ட படம் இல்லை. அளவு திட்டம் பெரிதாக இருக்கும் என்றால் படம் சிறிய படமாக இருக்கும். அது சிறிய அளவு திட்ட படம். அளவு திட்டம் சிறிதாக இருந்தால் அது பாரிய அளவு திட்ட படம். இந்த சின்ன அளவு திட்டங்கள் எல்லாம் பாரிய அளவு திட்டம், பெரிய அளவில் இருக்கிறது எல்லாம் சிறிய அளவு திட்டம். இது கொஞ்சம் நேர்மாற தன்மைகள்ல இருக்கும். விளங்குதாஸ்கா? வீட்டை போயிட்டு இந்த சாரி இந்த ஒரு வினா தருகின்ற போது அதை படிச்சு முடிச்சுட்டு நித்திர கொள்ளுங்க. அதை படிக்க முடிக்காம நித்திர கொள்ளாதுங்க. சரிதானே? ஒரு வினா பகுதிகள் உங்களுக்கு நான் படிப்பிச்சால் அதை முடிக்கும் மட்டும் நீங்க நித்திர கொள்ளக்கூடாது. நீங்க நித்திர கொள்ற டைம்ல எங்கேயோ ஒருத்தன் இருந்து படிச்சு கொண்டு இருப்பான் ஹார்ட் ஒர்க் பண்ணி. நீங்க நல்லா உரட்டை அடிச்சு நித்திர கொள்ளுவீங்க. எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் அவன் நல்ல ஒரு எய்முக்காண்டி படிச்சு கொண்டு இருப்பான். சரிதானே? அதை படிப்பா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு முடியாதுன்ற நினைக்கிறத எங்கேயோ ஒருத்தன் அதை சாதிச்சு கொண்டிருப்பான். படிவ ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இங்க அளவு திட்டம் என்று சொல்லும் போது பாரிய அளவு திட்டம், சிறிய அளவு திட்டம், நடுத்தர அளவு திட்டம் இருக்குது. நடுத்தர அளவு திட்டம் 1:50,000. அந்த நடுத்தர அளவு திட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்வோம்? பாரிய அளவு திட்டமா அது ஒரு சிறிய அளவு திட்டமா என்றதை நாங்க என்ன செய்வோம்னா கண்டுபிடிப்போம். இதுல யாருக்கும் எதுவும் விளங்காத தன்மைகள் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம்.
இதுல யாருக்கும் எதுவும் விளங்காத தன்மைகள் இருக்குதா? இந்த பேப்பரை எடுத்து வடிவா படியுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். சரிதானே? ஓகே. அடுத்தது 3வது வினா பகுதியை வடிவா பாருங்க. பாருங்க, நான் 3 வினா வச்சிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல 3 வினா வரும். அதனாலதான் நான் 1க்கு 50,000 3 வினா வச்சிருக்கிறேன். 1க்கு 50,000 இடவிளக்க படம் ஒன்றில் காட்டப்பட்டிருக்கும் 3 பண்பாட்டு அம்சங்களினை கொண்டிருக்கும் சரியான விடை தெரிவு எது? இதுல யாரு விட சொல்ல போறீங்க என்று சொன்னால் நுஸ்ரா. நுஸ்ரா அன்மியூட் பண்ணுங்க. நுஸ்ரா நுஸ்ரா அன்மியூட் பண்ணுங்க. நுஸ்ரா. ஓகே. நுஸ்ரா நல்ல வடிவா பாருங்க. நீங்க ஒரு அவசரப்பட வேண்டிய எந்த விதமான அவசியப்பாடுகளும் இல்ல. வடிவா நிதானமா வாங்கி ரிஜெக்ட் பண்ணி எனக்கிட்ட சொல்லுங்க. முதலாவது வருமா நுஸ்ரா? முதலாவது விடை வருமா? வராது சார். ஏன் வராது? என்ன காரணம்? புத்துச்சாய்வு பாறையில் புத்துச்சாய்வு பாறைகள் அங்க இருக்கிறதால அது பண்பாட்டு பௌதிக அம்சம். ஆகவே அது வராது. ஆகவே அந்த விடயம் ரிஜெக்ட். அடுத்தது 2வது வருமா? நாங்க அடுத்ததையும் பார்ப்போம். சரி, அடுத்ததுல ஏன் வராது? ஆறுகள் இருக்குது. சோ இதுக்கும் வராது. ரிஜெக்ட். 4வது ஏன் வராது? மலைப்பாங்குகளும் காடுகளும் இருக்குது. ஆகவே 4வது வராது. அது பௌதிக அம்சங்கள். 5வதுல நியாந்தர் வளைவு. ஆகவே இங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது வினா தவிர ஏனைய எல்லாத்திலையும் பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் மிக்ஸ் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது பண்பாட்டு அம்சங்கள் மாத்திரம். ஆகவே சரியான விடையாக அமைய போறது 3வது. சிம்பிளான ஒரு வினா பகுதி. அடுத்தது 4வது வினா. 4வது வினா அம்னா. அம்னா அன்மியூட் பண்ணுங்க. அம்னா 100 பேர் இருக்கிறீங்க. வடிவா சொல்லிக் கொள்ளுங்க. ஒரு அன்மியூட் பண்ண சொல்றாங்க, அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அம்னா ஓகே. சாபித் அன்மியூட் பண்ணுங்க. சாபித். ஓகே. சாபித் 1க்கு 50,000 இடவிளக்க படம் ஒன்றில் முகப்பில் அமைந்த தகவல்களையும் புற எல்லை தகவல்கள் ஒன்றினையும் எடுத்துக்காட்டும் விடை தெரிவு எது? 5வது. மற்றாக்கள் எதுவும் மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல போறோம் என்றாக்கள்? சரி, ஓகே. இந்த முகப்பில் அமைந்த விடயம் என்றா என்ன அர்த்தம் என்றால் உள்ளெல்லை தகவல் என்று சொல்லுவாங்க. இந்த முகப்பில் அமைந்த தகவலுக்கு இன்னும்